எனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் துவக்கம் முதல் இதுவரைக்கும் தேவன் நமக்கு செய்த நன்மைகள் எவ்வளவு உண்டு அப்படின்னா சொல்ல முடியாது. ஆனால் நம்ம எப்படி ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ்ந்தோமா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, தேவன் செய்த நன்மைகளுக்கு ஈடாக நம்ம ஆண்டவருக்கு என்னத்தை செய்ய முடியும்? சங்கீதங்கள் அப்படிதான் கேட்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல அழகாய் தெளிவாய் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் எங்களுக்கு செய்தவர்களின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும், அது இஸ்ரவேல் வம்சத்துக்கு போட்டிருக்கு. நீங்க உங்க பேர இல்லை உங்க தகப்பனார் பேர உங்களுடைய வம்சத்தார் என்ன செஞ்சுக்கீங்க, நினைச்சுக்கீங்க. ஆமா, வைசோனின் வம்சத்துக்கு அப்படி சொல்லலாம். ஏன்னா எங்க அப்பா பேரப்பட்டு அன்புராஜ் அவர்களுடைய வம்சத்துக்கு தக்கதாக செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் ஒன்று செய்யணும்னு ஆண்டு எதிர்பார்க்கிறார். இதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் எங்களுக்கு செய்ததுன்னா எல்லா உபகாரங்களுக்காக நான் கர்த்தருக்கு வாசிங்க 116 சங்கீதம். அது பாருங்க, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். என்ன 13 எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். சும்மா நம்ம அப்படியே வாசிட்டு அப்படியே கடந்து போகக்கூடாது. இது ஒரு ஆழமான சத்தியம் இருக்கு. செய்திக்கு முன்னால கொஞ்ச நேரம் நம்ம வீட்டு ஆலயம் பரிசோதிக்கலாம். அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும் தானே, கர்த்தர் எனக்கு செய்த எல்லாமே அதான் அவர் சொல்ல வராது. நம்ம எப்படி வாசிக்கலாம், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அப்படின்னு நம்ம நினைச்சுட்டோம்னா வேகமாக கடந்து போயிருந்தோம். அது அவர் என்ன மென்ஷன், என்ன அழுத்தி திருத்தி அதை நமக்கு புரியப்படுத்தி சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர் எனக்கு செய்த, நல்ல சத்தமா சொல்லுங்க, எல்லாமே. ஒருவேளை நீங்க கேட்டிருப்பீங்க சில காரியங்களை, அதை தேவன் கொடுக்க தாமதப்படுத்தி இருக்கலாம், அல்லது அதை இப்ப வேண்டான்னு தள்ளி போட்டுருக்கலாம், இல்லை அதை விட சிறந்தது உங்களுக்கு அவர் கொடுக்க நினைத்திருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். அவன் சிறைச்சாலைக்கு எப்படி போயிருந்தான் அப்படின்னா அடிமையா போயிருந்தான், தப்பு செய்யாம போயிருந்தான், அது வேற விஷயம் இருக்கட்டும். ஆனா அவங்க அந்த எழுத்துக்கு எப்படி போயிருந்தாங்கன்னா அடிமையா போயிருந்தான். பெரிய ராஜகுமாரனா ஒரு இளவரசனா என்ன செய்யல, போகல. எல்லாருக்கும் தெரியுதானே யோசேப்பு எப்படி போயிருந்தான், அடிமையா தான் போயிருந்தான். ஒரு வேலை அவன் ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணி சாப்பிடுல விடுதலையாகும் வரை நான் உபவாசம் இருப்பேன் என்று சொல்லி உள்ள போன ஒரு 10 நாள்ல அவர் உபவாசத்தை ஆரம்பிச்சு. உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். சிலர் ரொம்ப அடம் பிடிச்சு கேட்பாங்க ஆண்டவர்கிட்ட. அது சரியா தவறான நான் என்ன செய்ய வரல, நியாயம் இருக்க வரல. உங்களுக்கு புரிதல் வந்துட்டா உங்களுக்கே விளங்கிடும் நம்ம எப்படி கேட்கணும் ஆண்டவர். அப்போ ஒரு 40 நாளோ அல்லது விடுதலை ஆகும் வரை உபவாசம் என்று சொல்லி அவர் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? நான் கேட்கறது உங்களுக்கு புரியல இல்லையா? அவன் சிறைச்சாலையில போயிட்டு விடுதலை ஆகும் வரைக்கும் நான் என்ன செய்வேன், உபவாசிப்பேன் என்று சொல்லி அவன் அந்த பானபாத்திரக்காரனும் சுயம்பாக்கிரி தலைவனும் சொப்பனை கண்டதுக்கு அப்புறமே 2 வருஷம் உள்ள இருந்திருக்கிறான். அப்ப அதுக்கு முன்னாடி அவன் எத்தனை வருஷம் உள்ள இருந்தாங்கிறது வேதத்துல தெளிவாக சொல்லப்படல. இருந்திருக்கிறான் அதிக நாட்கள். 30 போய் கொஞ்ச நாள்ல நினைச்சிட்டாரு, கொஞ்ச நாளோ ரொம்ப நாள் தெரியாது, அவர் சிறைச்சாலைக்கு வந்துட்டார். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, அவன் உள்ள சிறைச்சாலைக்கு போன ஸ்டார்டிங்ல இருந்து என்ன உள்ள போட்டாரு,
நான் ஆண்டவரை தேடினேன், நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தேன், நான் அவரையே நம்பி இருந்தேன், நான் அவரையே சார்ந்து இருந்தேன். என்ன பேர் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சிறைச்சாலையில யோசித்து பார்க்கலாம். வருஷத்துடைய கடைசியில் வந்திருக்கோம். அவன் சொல்றான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன்னு சொன்னவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, எனக்கு அவர் செய்த எல்லாமே நன்மை உபகாரங்கிறான். அதெல்லாம் ரொம்ப நெட்டு எடுக்க வேண்டாம். சொல்றாரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு அன்பு கூறுவர்களுக்கு அது சில காரியம் என்று சொல்லல, ஒரு சிலன்னு சொல்லல, தெளிவா சொல்லுகிறார். வேதம் அழகா சொல்லுகிறது பிரியமானவர்கள். சகலமும் எப்படி? சகலமும் மொத்தமும் எனக்கு அது நன்மைக்கு ஏதுவானது என்றால் வேதம் என்னை குறித்து உங்களை குறித்து சொல்லுகிறது பிரியமானவர்கள். அப்படியானா இவங்க ஒரு 40 நாளோ அல்லது விடுதலையாகும் வரை உபவாசம் போடலாமா போடக்கூடாதா அப்படின்னா கேள்வி அடிச்சாங்க. ஏன்ட்ட கேட்காங்க, அவங்க பாசம் கேட்டு கேளுங்க. நான் உங்க புரிதலுக்காக சொல்றேன். அவன் போட்டு இருந்தா சரி ஒரு 60 நாள் அவனை விடுதலை பண்ணணும்னு நினைச்சாங்க. அவனுடைய திட்டம் ஒரு பக்கம் இருக்குது, அது மாறாது. அவன் விடுதலைக்கு வெளியே வந்தா அடிமையாக தான் வெளியே வந்து நிற்கணும். பொருத்திபாரை விட்டுட்டு இன்னொரு தலைவருடைய வீட்டில் இல்லையா போயிருக்கணும், அடிமையாக தான் போய் இருக்கணும். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஒரு நம்மளை குறித்து தனி வாசிங்க. சங்கீதம் 31:19 வாசிங்க. சொல்றான் சங்கீதக்காரன், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் அவன் அனுபவிச்சவன் சொல்றான். பிரியமானவர்களே, இது தாவீது சங்கீதம். இப்போ இதை ராஜாவானதுக்கு அப்புறம் எழுதினானா அல்லது ராஜாவானதுக்கு முன்னால் எழுதினானா அது தெரியாது. ஆனால் அவன் சொல்றான், உமக்கு பயந்தவர்களுக்கும் இந்த பூமியில் இருக்க சகல மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். இவன் ஒருவேளை அங்கே இருக்கிறவங்கள்ட்ட என்ன ஆண்டவர் நடத்துறாரு, என்னால் அதை வந்து உணர முடியுது அல்லது பார்க்க முடியுது, அது ஆவியில் நான் அதை நினைச்சிடறேன், ஆமாம் உணர்றேன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட நண்பர்கள் மத்தியில் சொந்தக்காரங்க மத்தியில் சொல்லி இருந்தா அவங்களாம் என்ன சொல்லி இருப்பாங்க? நம்ம சும்மா ஒரு கற்பனை பண்ணுவோம். நான் சொல்கிறேன், நான் வந்து சொந்த வீடு வாசல் இல்லாமல் ராஜாவுக்கு பயந்து வனாந்தரத்தில் போய் படுத்து கிடக்கிறேன். எங்கே படுத்து கிடக்கிறேன்? இல்லை, நான் என்னதான் சொல்றேன், சத்தம் சொல்றேன். எங்க படுக்கிறதுக்கு வீட்டுக்கு என்ன செய்ய முடியல. அவன் ஒரு ராஜாவுக்கு மருமகன். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி கட்டில் மெத்த பெட்டு எல்லாமே வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் கூட அது காலத்துக்கு தகுந்தாற் போல குளிர்விட்டப்பட்ட அறை அல்லது அவனுக்கு தேவையான சக்திக்கு தகுந்தாற் போல வீடு வாசல் இருக்கும். சொல்றான், வனாந்தரத்தில் படுத்து கிடந்துட்டு நண்பர்கள்ட்ட போய் சொன்னா அவங்கெல்லாம் என்ன சொல்லி இருப்பாங்க? இப்போ சமகாலத்தில் நம்ம போய் சொன்னா நம்மளை எப்படிலாம் பேசுவாங்க? நம்ம முன்னாலே சொல்லுவாங்க, தம்பி போய் வேலையா பாரு, உன்னால என்ன செய்ய முடியல, வீட்டில் வந்து நிம்மதியா தூங்க முடியல, படுத்துக்கியா ஒரு ராத்திரி வீட்டில் வந்து நிம்மதியா தூங்கிடுவியா? கேட்கமாங்களா கேட்க மாட்டாங்களா? அவன் சொல்றான், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உண்மை எனக்கென்று நீ ஏற்படுத்தி வைத்திருக்கிற உங்களுடைய நன்மை அது பெரியது என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அது பெரியது என்று சொல்கிறார். அது பெரியது என்று சொல்லுகிறார். வனாந்தரமாக இருந்தாலும் சிறைச்சாலையாக இருந்தாலும் தேவன் அனுமதிக்கும் பொழுது கடந்த வருடம் தான் பார்க்கணும். ஏதோ ஒன்று தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார், கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளால அது இடத்துல வரணும். அதற்காக தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் தேவன் நமக்கு அனுமதிக்கிறார் என்கின்ற தேவனை குறித்த ஒரு அறிவு இல்லைன்னு நம்ம சொல்றாங்க நீங்க நினைச்சாங்க. அவரை அறிகிற அறிவு, அந்த அறிவு நமக்கு வந்துட்டு அப்படின்னா இந்த பாதையில தேவனை ஏன் நடத்துகிறாருன்னா, நீங்க அடிக்கடி வாசிக்க நீதிமொழிகள் 8:19-20 நினைக்கிறேன்.
ம் என் பலன் நல்லது. நல்லது. சுத்த வெளியை பார்க்கிறோம். ஆ. என் வருமானம் நல்லது. நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும். அவர் சொல்றார், அவரை சிநேகிக்கிறவர்கள், அவரை நேசிக்கிறவர்கள், அவரை அன்பு கூறுகிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும் படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை ஆ. நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் சில சிறைச்சாலையின் பாதையிலும் நியாய பாதையிலும் வனாந்தரத்தின் வழியிலும் நடத்துகிறேன். நான் நடத்துகிறேங்கிறாரு. ரெண்டு காரியத்துக்காக நடத்துகிறார். புரியுதா உங்களுக்கு? நீதியின் வழியிலும், அது நியாய பாதை, நீதியின் வழின்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா நம்முடைய பார்வைக்கு, நம்முடைய அறிவுகள் எப்படி சொல்லுது? சிறைச்சாலை, இன்னொன்னு வனாந்தரம். அது வனாந்தரம் நீங்க நினைக்க கூடாது பிரியமானவர்களே, அது சிறைச்சாலை நினைக்க கூடாது. பலமுறை நினைக்கிறாருன்னு யோகா சொல்றான். இப்ப அதை எடுக்கலாம், எடுத்த நேரம் இல்லை, ரொம்ப நேரம், இப்பவே 9:10 அது அவர் சொல்றாரு, பலமுறை மனிதர்கள் நடப்பிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. யோகம் சொல்றான், எழுதி சொல்லுவான், யோக புத்தகம் சொல்லப்பட்டது. இதில் சொல்றாரு, நியாய பாதைகளுக்குள்ளும் நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நான் நடத்துறேன். அந்த வழியில நீங்க சந்தோஷமா போக வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். இந்த வருஷம் ஜனவரி முதல் டிசம்பர் கடைசி வாரம் வந்து இன்னும் 28 அப்படின்னா இன்னும் 2-3 நாட்கள் புதிய வருஷத்துக்குள்ள போக போறோம். ஒரு தீர்மானத்தோட போகணும். என்னை ஆண்டவர் நடத்தணும் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்துட்டா ஆண்டவர் உங்களை வந்து அந்த நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நிச்சயமாய் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுத்தும். அப்போ நீங்க இப்போ கொலோசியர் 1:12-13 வாசிக்கலாம். பங்கடைவதற்கு அவர்தான் நம்ம தகுதியுள்ளவராக ஆக்குகிறார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து இருளின் அதிகாரம் நம்ம மேல இருந்துச்சு. அந்த அதிகாரத்தில் நின்று நம்மை அவர் விடுதலையாக்கி அவர் சொல்றார், நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர் என்று வேதம் சொல்லியிருக்கிறேன். நம்மள கரம் பிடித்து அப்படியே உள்ள நடத்தி கொண்டு வருகிறார். நீங்க இன்னும் உங்க மேல ஒரு அதிக பிரியம் வச்சிருந்தா, நீங்க விரும்பல அப்படிங்கிற இடத்துல கூட, நீங்க விரும்பாத பாதையில கூட உங்களை அவர் கரத்தை பிடிச்சி எப்படி போறாரா, இழுத்துட்டு போறான்னு நீங்க நினைச்சுக்கலாம். எனக்கு இஷ்டம் இல்லை அந்த பாதை. ஏன்னா இதுல வறுமை இருக்கு, ஏழ்மை இருக்கு, கருத்துல இருக்கு, கஷ்டம் இருக்கு, கண்ணீர் இருக்கு, 1008 பேச்சு பேசுறாங்க. நன்மை செய்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க, நம்மள தூஷிக்கிறாங்க. இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனையின் மத்தியில வழியில ஆண்டவர் சொல்றாரு, இருளின் அதிகாரத்திற்கு நம்மை விடுதலையாக்கினவர். அதோடு முடிக்கல. எப்ப விடுதலை பண்ணிட்டோம்ப்பா, எப்பா போதும் பாட்டு அவர் நிறுத்தல. பிரியமானவர்களே, விடுதலையாக்கினவரும் தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை உட்படுத்தினார். பிரியமானவர்கள், இந்த வருடம் முழுவதும் நீங்க நடந்து வந்த பாதையை நினைச்சு பாருங்க. அது தேவன் நன்மைக்கு எதுவாக தான் நடத்திருக்கிறார். ஒருவேளை அவன் சிறைச்சாலை தலைவன் வந்து யோசிப்பு கேள்வி எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டான். என்ன ஒப்பு கொடுத்தான் அப்படின்னா, அதிகாரம் முழுவதும் அவங்க ஒப்பு கொடுத்துட்டான். அப்போ ஆளுமை செய்வதற்கு எவ்வளவு பேர் இருந்தாலும் தெரியாது, ஆட்சி செய்வதற்கு இவன் பார்வனுக்கு இணையா வருவதற்கு இவன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாஷையா இருக்கலாம், செயல் வடிவங்களா இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியமா இருக்கலாம். அது என்ன காரியமோ அந்த முதிர்ச்சி வருகிற வரைக்கும். வாழை மரம் வச்ச உடனே குளம் தள்ளிடுமா என்ன? வாழை மரம் வச்சா 7 மாசம் கழிச்சுதான் என்ன வருமா, அப்படியே குளம் வெளியே வரும். அந்த குளம் வெளியே வந்த உடனே நம்ம உடனே போய் அறுத்துட முடியாது. அது அந்த காலம் நிறைவேறும் போது, அதனுடைய ஏற்ற காலம் வரும் பொழுது குளம் தள்ளும். பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் கொட்டும். உங்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்கும் அவர் நடத்தி கொண்டு போய் உங்களை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கத்தக்க பெரிய பாக்கியவானாய் மாற்றுவார். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. எவ்விதமான சீரை பெற்ற ஜனம்னா உலக ஆசீர்வாதம் மட்டும் நினைச்சாங்க. பிரியமானவர்களே, இந்த புரிதல் வரணும். என்ன தேவன் இந்த வருடம் முழுவதும் நடத்தினார். வேற பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், நீங்க தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம். நான் சொல்றேன், தோல்வி மாதிரி தெரியுங்க, அது தோல்வி கிடையாது.
தோல்வி மாதிரி தெரியும், அது தோல்வி கிடையாது. அது கொஞ்சம் நம்ம விஸ்தாரமா பின்னாட்களை பார்க்கலாம். அது தாவீதுடைய வாழ்க்கை நடந்திருக்கு, உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், உட்கார்ந்து நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் நிச்சயமாய் அது தோல்வியா இல்லை. ஆகவே இன்னி வருடங்கள்ல தேவனுக்கு பிரியமாய் வாழ, தேவனுக்கென்று சாட்சியாய் வாழ, ஆமா உண்மையாய் வாழ நீங்க பிரயாசம் எடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும். அப்படிப்பட்ட தீர்மானத்துல தேவன் உங்களுக்கு உதவி செய்யும், தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டி அப்படிப்பட்ட பாதையை நடத்த தேவன் வல்லமையும் கிருபையும் உண்மையும் உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை வச்சு தேவன் சோதரம் பண்ணலாம். சோதரம் சோதரம் சோதரம். வாசிங்க சங்கீதம் 9:16 வாசிங்க. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். வாசிக்கலாம். அழகான தேவனுடைய வார்த்தை. இது தாவீதின் செய்திதான். அவர் சொல்றாரு, கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார், துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல அருமையான நடக்கிறோம் கண்டிச்சிருக்கிறோம். இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சம்பவத்தில் வந்திருக்கிறோம். வீட்டிலிருந்து நாளுக்காக இப்பொழுது எங்களோடு பேசி உங்களை நாம மகிமைப்படுத்தும் வேண்டிய ஜீவனோட வாழ்க்கையை எங்களுக்கு தந்து நீர் மீட்பது லட்சியமாக இயேசு நாம் ஜெபிக்கிறோம். கேட்டு நல்லா ஆமாம். சங்கீதக்காரன் என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்த்தர் தாம் செய்த, அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? நியாயத்தை தான் என்ன செய்யறாரு? செய்கிறார். ஆண்டவர் நியாயத்தை செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறார். என்ன நியாயம் செய்கிறார்னா, நிறைய சம்பவங்கள் தாவீது வாழ்க்கையிலே பார்க்கலாம். ஆனால் இது தாவீது செய்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம ஒரு சம்பவத்தை வாசித்தோம்னா உங்களுக்கு புரியும். எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களில் ஆகாப்னு ஒரு ராஜா இருந்தான். இந்த ஆகாப் ராஜா யார் அப்படின்னா, நீங்கள் வாசிங்களேன் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 28, 29, 30 வாசிங்களா. உம்ரி தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து சமாரியாவிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அழகா சொல்றாரு, உம்ரி பையன் ஆகாப். ஓகே. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம். அதாவது தாவீது பையன் சாலமோனுடைய பையன் ரெகொபெயாம் ரெண்டா பிரிவு ராஜ்யம். ரெகொபெயாம் காலத்துல ரெண்டா பிரிவு. ரெகொபெயாமுக்கு ஒரு 10 கோத்திரமும் யூதாவுக்கு 2 கோத்திரமும் இருக்குது. பென்யமீனும் யூதாவும் இது ரெண்டா பிரிஞ்சிருக்கு ராஜ்யம். யூதா தனியா, இஸ்ரவேல் தனியா. இந்த இஸ்ரவேலுக்கு தலைநகரம் சமரியா. இந்த சமரியாக்களை இவன் ஆட்சி செஞ்சிருக்கான். யாரு? உம்ரியின் குமாரனாகிய ஆகாப். இந்த உம்ரி எப்படி வாழ்ந்தாங்கன்னு நீங்க 25, 26 வருஷங்க அதே அதிகாரத்துல. உம்ரி கர்த்தரின் பாதைக்கு பொல்லாப்பானதை செய்து தனக்கு முன்னிருந்த எல்லாரையும் பார்க்கிலும் கேடாய் நடந்து நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் சகல வழியிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தங்கள் வீணான விக்கிரகங்களாலே போகும்படியாய் இஸ்ரவேலை பாவம் செய்யப்படின அவனுடைய பாவங்களையும் நடந்தான். உம்ரி தப்பு பண்ணான். இதை பார்த்துட்டு இருந்தான். இந்த ஜனங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல்ல கர்த்தரே தேவன் அப்படிங்கிறது இந்த ராஜாவுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரியும். ஆனா உம்ரி செய்தான். சரி, இதை பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆகாப்பாவது என்ன செஞ்சிருக்கணும்? மனம் தெரிஞ்சு இருக்கணும். அவன் எப்படி வாழ்ந்தான் பாருங்க. வாசிங்க. பாருங்க, அவன் அப்பாவே இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ண அந்த எல்லா பாவங்களிலும் நடந்தான். 27 உம்ரி செய்த 26 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கர்த்தருக்கு தங்கள் வீணான விக்கிரகங்களை கோபம் ஊட்டும்படியா இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அந்த எல்லா பாவங்களையும் நடந்தான். இல்ல 25 வாசிங்க. உம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தனக்கு முன்னிருந்த எல்லாரும் பார்வையிலும் இவனே கேடு, ரொம்ப கேடு. அவன் பையனை பத்தி வாசிக்கலாம். 30 இப்போ யாரை ஜெயிச்சிட்டா? பையன் அப்பாவை ஜெயிச்சிட்டான். தெரியுமா? எப்படி வருது பாருங்க சாட்சி.
தனக்கு முன்னிருந்த எல்லாரையும் பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு கொல்லப்படை செய்தான். தொடர்ந்து வாசிங்க. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொன்ற காரியம் என்று. அது ஒரு பெரிய அற்புதம். அதுவே பெருசு. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் என்ன பண்ணாங்கிறது நீங்க பின்னால இன்னும் உள்ள போய் வாசிங்கன்னா 12-13 தெரியும். அவன் 2 இடத்துல கொண்டு போய் பெத்தேலையும் இன்னொரு இடத்துலையும் கொண்டு போய் கண்ணுக்குட்டி நிப்பாட்டுவான். நீங்க போவேண்டா இஸ்லாம் சொல்லி அவன் தான் முத பாவம் செய்ய பண்ணினது. ஆகினா சொல்றது அது அவனுக்கு பெருசாவே தெரியா. அதெல்லாம் போக அது ஒரு பெரிய காரியமா தெரியாம கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தாம் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோயிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். என்ன செஞ்சான்? கூடா நட்பு கேடாய். எங்க போய் பொண்ணு எடுக்க கூடாதோ அங்க போய் என்ன செஞ்சிட்டான்? பாகால வழிபடுவதற்கு இவனுடைய கையால முன்கி இருந்துச்சு. சிவஜன பாவம் செய்வதற்கு எப்படி யெரொபெயாம் காரணமா இருந்தாலும் அதோ போல இந்த ஆகா மொத்த இஸ்ரவேலும் வழி விலகுவதற்கு ரொம்ப காரணமா இருந்தான். தொடர்ந்து வாசிங்களா. ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையில் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாகும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தார். லெட்டத்தனியா சொல்லிட்டார். 2 முறை சொல்லிட்டாரு. இந்த ஆகா மகா கேடா என்ன செஞ்சிட்டான்? நடந்துட்டான். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவன் போய் ஆகாப்ட சொல்லுவான் 17:1 கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறனால் என்னுடைய வார்த்தையினாலே அன்றி இந்த வருஷங்கள் போட்டுருக்கும். அப்படித்தானே? ஆமாம். இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதுன்னு சொல்லிட்டாரு. இவங்க கிளம்பி போயிட்டாங்க. இவங்க கொஞ்சம் 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. இது நடந்து முடிஞ்சிட்டு அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவர் சொல்றாரு. 18:1 வாசிக்கலாம். எலியாவை பார்த்தா 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோ வெளியில் சமாரியாவிலே கொடிதா இருந்தது. பஞ்சம் சமாரியாவிலே கொடிதா இருக்கு. இப்போ ஆகாப் தான் ராஜா. இவங்க 2 பேரும் சந்திச்சு 3 வருஷத்தை தாண்டிட்டு எலியாவும் அவனும் எலியா சொல்லிட்டு போயிட்டாரு. இவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? மகா கேடா இருந்தான். கர்த்தர் தான் செய்த நியாயத்தினால் என்ன செய்யறாரா? அறியப்படுறார். அவர் நியாயமே எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்க்க போறோம். அவருக்கு பாருங்களா ஐஸ்வர்ய சம்பந்தங்க. ஆனா துன்மார்க்கன் நினைச்சான தன் கைகளில் செய்யினால் சிக்கிக் கொள்கிறான். நம்முடைய நடக்கை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய நடக்கையில நீங்க அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். எப்படி இருக்கிறோம், எப்படி நடக்கிறோம் என்பதை நீங்க சீர்தூக்கி பார்க்கணும். இப்போ ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த 18ஆம் அதிகாரம் முழுவதும் ஆமாம் அவர் பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வமானு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு போட்டி நடக்கிறாங்க. அப்போ அவன் சொல்லிடலாம், நீங்கள் எந்த மட்டும் 2 நிலையாக குந்தி நடக்கிறீங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றினால் ஒரு பெரிய மொத்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அதிகமான பேர் வந்துடுவாங்க. வந்த உடனே 2 பேருக்கு பாகால் தீர்க்கதரிசிக்கு ஒரு காளையை கொடுத்துருவாங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய தீர்க்கதரிசி எலியாவுக்கு ஒரு காளையை கொடுத்துருவாங்க. அப்புறம் இவங்க நீங்கள் அதிகமாக இருக்கிறதுனால முதல் சான்ஸ் உங்களுக்கு என்று சொல்லுவார் எலியா. அவங்க எடுத்து அதை காளையை வெட்டி அதை பண்ணி இதை பண்ணி பாகாலை கூப்பிடுவாங்க. பாகால் உத்தரவு என்ன செய்யாது, உத்தரவு என்ன செய்யாது, தராது. ஏன்னா அது தெய்வம் அல்ல. நீங்கள் இந்த சம்பவம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படியே படிக்க இன்ட்ரெஸ்டாக போகும். கடைசியில் இவன் வருவான். அவன் வந்து ஒரு வழிபடுத்த செப் பண்ணிவிடுவான், சரி பண்ணுவான். வழிபடுறதுக்கு ஒரு 12 கல் எடுத்து வைப்பான். 12 கோத்திரத்துக்கு பேரை பண்ணுவான். விட்டு அவன் சுற்றி வாய்க்காலை வெட்டுவான். ஆமாம். அப்புறம் 4 நாள் குடமாக தண்ணி கொண்டு ஊற்ற சொல்லுவார். எல்லாத்தையும் ஊற்றி அந்த வாய்க்காலாம் தண்ணியாக நிரம்பி இருக்கும். விறகு அடுக்குவார், காலையை வெட்டி எல்லாத்தையும் வச்சுருவார். வச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுவார். என்ன ப்ரேயர் பண்ணுறதுன்னா, என்னை கேட்டவர்களும் நான் உங்களுடைய வார்த்தையின்படி இதெல்லாம் செய்தேன் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு நீர் என்னை கேட்டவர்களும் சொல்லி கவர்மெண்ட் முடியுமா வானத்திலிருந்து அக்கினி இறங்கி மொத்த பலியையும் தண்ணியையும் மண்ணையும் வச்சித்து நக்கி போட்டு முடியமானவர்கள்.
இருக்கிற எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு முகங்குப்புற விழுந்து பணிஞ்சிருவாங்க. அப்படி விழுந்து பணிஞ்சதுல பாகாலுடைய தீர்க்கதரிசி இருப்பாங்க. நீங்க எத்தனை பேர் வாசிக்கலாம்? 450 பேரா? நீங்க வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். வாசிங்க. வாசிங்க. இஸ்ரவேலை கலக பண்ணுகிறவன் நான் அல்ல. கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றுகிறதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலக பண்ணுகிறீர்கள். இப்பொழுதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசகேல் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் அவர்களை கூப்பிட்டான். எங்களுக்கு போய் வாசிங்க. அதே 39-40 வாசிங்க. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒருவரும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றார். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கிஷோர் ஆற்றங்களை கொண்டு போய் அங்கே அவர்களை போட்டார். இந்த சம்பவத்தை ஆகாப் பார்க்கிறார். இந்த சம்பவத்தை ஆகாப் பார்க்கிறார். என்ன செஞ்சிருக்கணும்? மனம் திரும்பிக்கணும். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் 2 பேருக்குமான போட்டியில ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டாரு. சம்பவம் பெருசாயிட்டு எலியாவுக்கு வெற்றி வந்துச்சு. இவன் பார்க்கிறான். கடைசி வசனம் வாசிங்களேன். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் எலியாவின் மேல கர்த்தருடைய கை இருக்குங்கிறத அந்த ஜனங்க அறிஞ்சாங்க. ஆகாப் அறிந்தான். இப்ப நீங்க அதே 18ஆம் அதிகாரம் 42 வாசிங்க. ஆகாப் போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தலையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் கூட குனிந்து ஆண்டு தொழுது கொண்டான். அதை போட்டு அப்படி ஆகாப் போஜனம் பண்ண போறான். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இவன் போய் தன் மனைவிட்ட சொல்றான். இவனும் மனம் திரும்பி இவனுடைய மனைவி பிள்ளைகளும் மனம் திரும்பி இருக்கணும். இந்த சம்பவத்தை கண்டு, அப்பா இஸ்ரவேலிலே தேவன்னா அவர் தான், எனக்கு அது தெரியும், எங்க அப்பா பின்பற்றல, ஆனா எங்க தாவீது எங்களுடைய தாத்தா பின்பற்றினாரு, அவருடைய ராஜ்யத்துக்கு அப்புறம் சாலமோன் இப்படி அவங்களுடைய ராஜ்யம் எல்லாம் புரிஞ்சுது. இந்த சம்பவங்கள்லாம் இருக்கு, அதுக்கு ஆதாரமா லேவியர் இருக்காங்க, ஆசாரியர் இருக்காங்க, அநேக சான்றுகள் உண்டு என்று இந்த ஆகாப் தன்னுடைய மனைவியினத்தை என்ன செஞ்சிருக்கணும்? தம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற தேவனுடைய கிரியை பற்றி மகிமை பற்றி சொல்லி அவங்களை என்ன செஞ்சிருக்கணும்? மனம் திரும்ப. இந்த சிலர் சொல்லுவாங்க, அவங்க இந்து பொண்ணை கட்டினா அவங்கள ரட்சிப்புகளை நடத்திருக்கலாம், மனம் திரும்ப பண்ணிடலாம். புரியுறதுக்காக சொல்றேன். சிலர் சொல்லுவாங்க, இந்து பொண்ணை கட்டிட்டா நம்ம அவங்களை என்ன செஞ்சுக்கலாம்? ரட்சிப்புக்குள்ள அது தேவ சித்தம் இருக்குமானா நீங்கள் அதை செய்யலாம். நம்ம அதுக்குள்ள போய் என்ன செய்யறதில்ல, பேசுவதில்லை. ஆனால் இவன் ஒரு சீதனுடைய ராஜாவுடைய மகா, இவன் போய் இதை பார்த்துட்டான். இந்த சம்பவத்தை அவனுக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துறார். அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவருடைய செவியை திறந்து அவர் என்ன செய்யறாரா? யோபு 36:11 வாசிங்க. அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவருடைய செவியை திறந்து நான் கண்ணால சாட்சியோட நிரூபிக்கிறார். பிரியமானவர்களே, வார்த்தை வரும் உங்களுக்கு, கடிந்து கொள்கிறார். திரும்ப வாசிக்க அப்புறம் அவர்கள் அடங்கி அவரை சேவிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் கடிந்து கொண்டார். பிரியமானவர்களே, ஆனா கடிந்து கொள்வதை கேட்கும் போது நமக்கு என்ன வந்தது? வருத்தம் வந்தது. எப்ப பாரு இவருக்கு இதான் வேலை. யார கடிந்து கொள்கிற நபரை, அது அப்பாவா இருக்கலாம், அது சர்ச்சில் இருக்கிற ஒரு மூப்பராக இருக்கலாம், மாஸ்டராக இருக்கலாம், சொந்த பந்தத்தில் வயது முதிர்ந்த ஒருத்தராக இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன சொல்லுது? எடுத்த உடனே சொல்லுவது, அப்பா வேற வேலையே இல்லை, அப்பா வேற வேலையே இல்லை. அவர் எப்பயுமே என்ன பார்த்தாலே அப்படிதான் சொல்றாரு, எனக்கு தெரியுமே, சும்மாவா அப்படின்னு நீங்க என்ன செஞ்சிருந்தீங்க? உதாசீனப்படுத்திடக்கூடாது. பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து அவர்களை கடிந்து கொள்கிறார்.
ஆகாபுக்கு திடமான ஒரு சாட்சி. விடவன் வழிதப்பி போயிருந்தாலும் அவன் மனம் திரும்பணும் என்பதற்காக, அதான் கர்த்தர் தாம் செய்த, அவனுக்கு இப்படி நிரூபிக்கணும்னு அவசியமே இல்லை. பூமி பிளந்து தாத்தான் அபிராம் கொடுத்து அப்படியே விழுங்கி போட்டுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது கொண்டு போய் சர்வத்தை அனுப்பினாரு. நினைச்சிருந்தா அழிச்சிருக்கலாம். அந்த 8 பேர்ல அதுக்கு காரணமா இருக்கிறார் எல்லாரையும், அதன் மேல நோக்கமா இருக்கிற வாஞ்சியா இருக்கிற சகலபதி அவர்களால் அழிக்க முடியும். ஆனா மனம் திரும்புவதற்கு என்று சிலருக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்கிறார். அப்பயே அந்த 8 பேருக்கு கொடுக்கணும்னு நீங்க கேட்கலாம். அந்த வெற்றிப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு யாரும் கொடுக்கல இல்லை. சிலர் அதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது வந்து வேறு சொல்லுது. நம்ம அதை கொடுத்து பின்னர் நாட்களில் பார்க்கலாம். அப்படி ஒரு வசனம் இருக்கு. ஆமா, அதற்கென்று அவருக்கு எடுத்த நேரம் துன்மார்க்கு. அதனால ஆண்டோட நான் சங்காரத்துக்கு நியமிச்ச மனுஷனை நீ எப்படி தப்பிக்க விடலாம்னு சொல்லுவார். இந்த ஆகாபத்தை ஆண்டவர் எதுக்கு நியமித்திருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இவனை மனம் திரும்பணும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். ஏன் செய்யறாருன்னா நம்முடைய நீதி கிரியை நிமித்தம் அல்ல, கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படு. நான் கர்த்தர்ப்பா, ஏன் செய்த குற்றம் கிடையாது. நான் கர்த்தர் நடத்தினேன், நான் தெரிவிச்சேன், அறிவிச்சேன், கீழ்ப்படிய சொன்னேன், நானே தேவன் என்பதை அவனுக்கு விளங்கப்படினா இவன் போய் அவன் பட்டாயிட்ட சொல்றான். வாசிங்க 19 1 2 3 எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லோரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். சவால் விடுறா ஒரு பொம்பளை, எவ்வளவு பெரிய அடக்கியா, எவ்வளவு பெரிய என்ன சொல்றது, முன்னாள் பேசணும்ல. அதனால எவ்வளவு பெரிய கொடுமைக்காரின்னு நினைச்சுக்கலாம். எவ்வளவு பெரிய அகம், அதாவது திமுரு, யார்கிட்ட போய் போட்டி போடுறது. மனுஷன்லையே நம்மளை விட நல்லா பணக்கார ஒரு மினிஸ்டர்கிட்ட போய் நம்ம போட்டி போடணும்னா ஒரு மாம்சத்துல, ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் மினிஸ்டர் என்ன மினிஸ்டர் யார்கிட்ட நம்ம போய் போட்டி போடலாம், அது வேற விஷயம். எலியா செய்யலையா, ராஜா முன்னாடி சவால் விடலையா. ஆனால் இந்த ஒரு அதான் அவனுடைய சீனுடைய ராஜாவுடைய மகான்கள் அவர் காட்டுறான். ரொம்ப கவனமாக இருக்க முடியுமானது. அவர் சொல்றா, நீ அந்த தீர்க்கதரிசிகளுக்கு செய்யப்பட்டது போல நாளை இந்நேரம் உனக்கு செய்யப்படலன்னா தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு கடைசி அதிகமாக தான் செஞ்சார். தெரியுமானது அவளுக்கு எனக்கு நடக்கல, இது நடக்கல. அவர் சொன்ன மாதிரி எலியா தலையாவை என்ன செய்ய முடியல, எலியாவை தொடவே முடியல. ஆண்டவர் பாதுகாத்தார். ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு ஆண்டவர் பிரியமானவர்களே. அவனை கண்மணியில் போய் இருக்கிறார், கண்மணியில் போய் இருந்தால் ஆண்டவர் பேசினாரு, அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் சொன்னாரு, எல்லாருக்கும் செய்து முடித்தான், எல்லாவற்றையும் அவன் செய்து முடிச்சிட்டான். இப்ப ஆகாப் ராஜா இவன் போய் தான் கொண்டாடிட்ட எல்லாவற்றையும் என்ன செஞ்சானா அறிவித்தான். அறிவிச்சவன் மனதிற்கு சொல்லியிருக்கணும், இவர்கள் மனம் திரும்பி இருக்கணும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பொண்ணு மனம் திரும்ப கூட ஆண்டவருக்கு இறக்கம் செய்வார். ஒரே சந்ததிக்குள்ள வராம இல்லையோ, ஆனா மனம் திரும்பவும் பட்சத்தில் ஆண்டவருக்கு வந்து இறக்கம் செய்வார். ஏன்னா ஆகக்கூடிய வேசிலாம் உள்ள வரலையா பைபிள்ல. இப்போ இவங்க இப்படியே தான் தொடர்றாங்க. அவங்களுடைய நிலை எலியாவை செஞ்சிடணும். எலியாவுக்கு காரணமே இல்லை, மழை பெய்யாததுக்கு எலியா சொன்னாங்கன்னா யார் காரணம்? மழையை நிறுத்தினது ஆண்டவர். எலியாவுடைய ஜபத்தை கேட்டு செய்தார், உடைய வார்த்தையின்படி செய்தார். இவங்க கோபமெல்லாம் எலியாவின் மேலே தான் இருந்துச்சு. இவன் தான் எல்லாத்துக்கும் இந்த கண்கள் திறப்பட்ட வாசிக்கலாம். 2 Corinthians 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு அது பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் பல பேருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. சரியான நேரத்துக்கு வரணுங்கிறது
அதே உங்கள் பாஸ்டருக்கு ரொம்ப ஆமாம் ரொம்ப செயல்படுத்தக்கூடிய ஒரு காரியம். ஆனால் என்ன செய்யறதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் பேசுகிறாரு, ஒரு வாரம் பூரா உங்களுக்கு இருக்குது. ஆராதனைங்கிறது ஒரு வாரத்தில் உங்களால் இடையில உள்ள இடைப்பட்ட நாட்கள் கூட்டங்கள்லாம் இருக்குதான் செய்தி இருந்தாலும் நெகேமியா ஒரு புஸ்தகத்தை நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கும் போது காலமே தொடங்கி எப்போ காலமே தொடங்கினா ரொம்ப ஏர்லி மார்னிங் பிரியமானவர்களே வாசிக்கலாம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமா, காலமே துவங்கி மூன்றாம் வசனம். நீங்க என்ன விட வேகமா கேட்டீங்களா? வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியிலே ஆசாரியனாகிய எஸ்ரா, நெகேமியா சொல்லணும், எங்க புத்தகத்தில் இருக்கு, எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருக்கும் ஆகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து இயற்கை மாணிக்கு வந்துட்டான். எல்லாரும் இந்த புத்தகத்தை திறக்கும்போது எழுந்து நிற்பாங்க. நீங்க அந்த வீட்டில் போய் வாசிங்க, அதை படிச்சா ரொம்ப அருமையா இருக்கும். எழுந்து நிற்பாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை புத்தகத்தின் மேலே அவங்களுக்கு அவ்வளவு தேவன் மேலே கனம் இருந்தாலும் அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தியிருப்பாங்க. எழுந்து நிற்பாங்க, தலை குனிந்து ஆமேன்னு சொல்லுவாங்க. வாசிக்கும் போது அவங்க விளக்கம் சொல்லும்போது அழுவாங்க பிரியமானவர்கள். அந்த அந்த அதிகாரத்தில் அதிகாரத்தில் நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம என்ன செய்யறதில்லை, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு இப்போ இருக்கிற ஜனங்களுக்கு வரணும்னு ஆண்டு விருந்தார். அதுதான் மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். இப்போ அவனுக்கு நம்ம இடம் கொடுத்ததுனால தான் சோம்பல் என்ன செய்யுமா, நம்ம தர்த்தனம் கந்தே ஊற்றுவிக்குமா. இதில் கூட சிலருக்கு சொல்லிருக்கோம். வேதம் வாசிக்கிறது கூட அம்மா சொல்லணும், காலையில் எழுந்து பைபிள் பிடிச்சா. சில புருஷருக்கு மனைவிமார் சொல்லணும், சில மனைவிக்கு புருஷன்மார் சொல்லணும். இல்லைன்னா எல்லாருக்குமே வீட்டில் இருக்கிற தலைவர்கள் செஞ்சிடணும் சொல்லணும். இல்லை பிரியமான உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் கர்த்தர் என்பதை அவர் நிரூபித்து காட்டிக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினாலே எல்லா ஜனங்களும் அவர் அறியப்படுகிறார். துன்மார்க்கம் வெளிப்பட பிரியமானது அவனுக்கு தெரியும். ஒரு தேவனுடைய செய்கை தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய உயர்வுக்கு காரணம், என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம், என்னோட பாதுகாப்புக்கு தேவன் தான் காரணம்னு யாருக்கு தெரியும்? இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் தெரியும் பிரியமானது. அதான் பார்க்க போகிறோம். இவன் சொல்லியிருக்கணும், அவங்க மனம் திரும்பி இருக்கணும். ஆகாபனுடைய மனைவி எசபேல் நடிச்சிருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும். இவங்க செய்யலை. இவங்க செய்யாம என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, அதே நிலைமையில கண்டினியூ பண்றாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வாசிங்க 20ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1, 2, 3 கரெக்டாக வாசிங்க. சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் சேனையெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணினான். அவனோட கூட 32 ராஜாக்கள் இருந்ததும் அல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. இந்த ராஜா இஸ்ரவேல் ராஜாவா இருக்கிறான். சீரியாவின் ராஜா பெனாதாத் தன் சேனையெல்லாம் கூட்டிக் கொண்டு சமரியான்னு சொல்றார். சமரியான இஸ்ரவேலுடைய தலைநகரத்தை முற்றுகை போட்டான். தொடர்ந்து வாசிங்க. அவன் நகரத்திற்குள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபினிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகள் உன்னுடைய குமாரருக்குள் சமர்த்தராய் இருக்கிறவர்களும் என்னுடையவர்கள் என்று பெனாதாத் சொல்லுகிறான் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். இஸ்ரவேலின் ராஜா சொல்றான். இஸ்ரவேலின் ராஜா அதற்கு பிரதித்திரமாக ராஜாவாகிய ஆண்டவனே, இந்த வார்த்தையின்படியே உனக்கு யார் ஆண்டவர்? நீ கர்த்தரை தெய்வமா வழிபட்டு இருந்தா இவனை பார்த்து, ஒரு சீரிய ராஜாவை பார்த்து நீ என் ஆண்டவன் சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்காது பிரியமானவர்களே. நீங்க கர்த்தரை தெய்வமா வச்சிருந்தீங்கன்னா, கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையின் முதல் எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவரை மட்டும் சார்ந்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா வேற எந்த காரியத்தை பற்றி நீங்க பயப்பட தேவையில்லை.
ஆமா, கனப்படுத்த வேண்டியவர்களா ஊழியர்களாக நீங்க கனப்படுத்தலாம். ஆனா இவன் அவனுக்கு பயந்து அவனை பார்த்து சொல்றான், ராஜாவாகிய என்ன ஆண்டவன், ஏன் ராஜாவேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானா? சீரியாவின் ராஜாவே அப்படின்னு சொல்ல வேண்டியதானா? தானியேல் சொல்லலையா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லலையா? அதை பற்றி உத்தரவு சொல்ல உனக்கு அவசியம் இல்லை சொல்லலையா? அவங்க இப்ப பாருங்க, ராஜாவாகிய ஆண்டவனே வாசிங்க. எனக்கு உண்டான யாவும் நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள் தான் என்று சொல்லி அனுப்பினான். அந்த ஸ்தானாபதிகள் திரும்பவும் வந்து பெனாதாத் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வெள்ளியையும் உன் பொன்னையும் உன் ஸ்திரீகளையும் உன் குமாரர்களையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உமக்கு சொல்லி அனுப்பினேனே. ஆனாலும் நாளை இந்நேரத்தில் என் ஊழியக்காரரை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவர்கள் உன் வீட்டையும் உன் ஊழியக்காரரின் வீடுகளையும் சோதித்து கண்ணுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையும் தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்றார் என்று சொன்னார். இவனுக்கு பிரியமானது அவனுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, இவனுக்கு அதை பிடிக்கும், அதை தூக்குதான். புரியுதா உங்களுக்கு? அவனுடைய பார்வைக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தெரியாது. இவனுக்கு பிடிச்ச காரியம் எல்லாத்தையும் செஞ்சுது. இவன் திரும்ப நிப்பாட்டு அப்படிங்கிற அர்த்தம். இவனுக்கு பிடித்தமான எது என்ன செஞ்சிடாத பட்ஜெட் பண்ற தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேசத்தின் மூப்பரை எல்லாம் அழைப்பித்து, இவன் பொல்லாப்பு தேடுகிற விதத்தை கவனித்து பாருங்கள். என் ஸ்திரீகளையும் என் குமாரர்களையும் என் வெள்ளியையும் என் பொன்னையும் கேட்க இவன் என்னிடத்தில் ஆள் அனுப்பின போது நான் கொடுக்க மாட்டேன் என்று இவனுக்கு மறுக்கவில்லையே என்றார். அப்பொழுது சகல மூப்பரும் சகல ஜனங்களும் அவனை பார்த்து, நீர் அவனுக்கு செவி கொடுக்கவும் அவனுக்கு சம்மதிக்கவும் வேண்டாம் என்றார். எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை மீட்டிங் போட்டாரு. அது ஒரு மினிஸ்டர் மீட்டிங் வச்சுக்கிடுவோம். அதுல என்ன நீ என்ன செய்ய வேண்டாம், தொடர்ந்து வாசிங்க. அதனால் அவன் பெனாதாத்தின் ஸ்தானாபதிகளை நோக்கி, நீங்கள் ராஜாவாகிய ஆண்டவனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் முதல் விஷயம் உமது அடியானுக்கு சொல்லி அனுப்பின யாவும் செய்வேன். இந்த காரியத்தையோ நான் செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள் என்றார். ஸ்தானாபதிகள் போய் மறுமொழியை அவனுக்கு சொன்னார்கள். அப்பொழுது பெனாதாத் அவனிடத்தில் ஆள் அனுப்பி, எனக்கு பின் செல்லுகிற ஜனங்கள் எல்லாரும் வாய்ப்புள்ள சமரியாவின் தூள் போதுமானதா இருந்தார். சொல்றான், அவ்வளவு திரள் கூட்டம் இருக்கு பிரியமானதா. பெனாதாத் கூட இருக்கிறது, மாபெரும் படை இருக்கிறது, ரதங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அவன் சொல்றான், என்கிட்ட இருக்கிற எல்லா ஜனங்களுடைய கைக்கு ஆளுக்கு ஒரு பிடி பிடிச்சா சமரியாவுடைய தூள் என்ன செஞ்சோம் காண சமரியாவை அழிச்சு நான் நிர்மூலம் பண்ணிடுவேன்னு சொல்றான். வாசிங்க. போதுமானதா இருந்தால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா 1000 தரித்திருக்கிறவன் 1000 உரிந்து போடுகிறவனை போல நம்மை பாராட்டலாகாது என்று அவனுக்கு சொல்லுங்கள். பெனாதாத்தும் மற்ற ராஜாக்களும் கூடாரங்களிலே குடித்துக் கொண்டிருக்கையில் இந்த வார்த்தையை கேட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அப்படியே நகரத்தின் மேல் சண்டை செய்ய ஆயத்தம் பண்ணினார்கள். யுத்தத்துக்கு போருக்கு எல்லாம் கிளம்பிட்டாங்க. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது ஆகாப் ராஜா தன்னை தாழ்த்தி தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணினார். என்ன செய்யறார்? நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் ஃபுல்லா வாசிக்கிறேன். இல்லைன்னா வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது புரியணுங்கிறதுக்காக. ஆகாப்பு தோப்பு விக்கிரகத்தை வச்சிருந்தவன், ஆகாப்பு பாகால வழிபட்டவன், சீதோனுடைய ராஜா மகளை அவன் என்ன செஞ்சிட்டான், திருமணம் பண்ணிட்டு வந்தவன். இவனுக்கு ஆண்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறார். வாசிங்க. அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று யார் அறியப்படுத்தி? பெனாதாத் அறியப்படுத்தி இல்ல பிரியமானவர்களே. பெனாதாத்தை அழிக்க போகிறாரு. அவன் கட்சி விடுவான். இருந்தாலும் சொல்றான், பெனாதாத்துடைய கூட்டத்தை அவர் நிர்மூலம் பண்ண போகிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நானே கர்த்தர் என்பதை நீ அறியபடி. நீ அந்த நீ இருக்கு இல்லையா, அவன் யார் தெரியுமா? விக்கிரகாராதனை பண்ணவன் பிரியமானவர்களே. நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்ட தேவன் என்று உங்களுக்கு புரியணும். புரியுது அவங்களுக்கு நான் பேசுறது? அவன் விக்கிரக ஆராதனைக்காரன். ஆமா, தன்னை விற்றுப்பட்டவன் என்று அவனை பற்றி பிந்திய பகுதியில் சொல்லப்பட்டிருக்கோம். ஆனா தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு தன்னை விற்றுப்பட்டவன் என்று இப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே. அப்போ அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தாரா இல்லையா? வாய்ப்பு கர்த்தர் அவர் நான் நியாயம் செஞ்சிருக்காரு.
கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால். நம்ம யோசிப்போமே, எலியா தீர்க்கதரிசி எங்க இருக்கிறாரு? வனாந்தரத்திலையும் விதவை வீட்லையும் ஒரு அவங்க விதவை தானே, ஒரு விதவைக்கு கேட்டா கேள்வி ஆற்றங்கரையிலையும் பாவம் இருக்கிறார் ஊழியக்காரர். இவன் கொழுத்து போய் விக்கிரகாரனை பண்ணிட்டு இருக்கான். அவன் ஜோம் பண்ணா கூட, அவன் ஜோம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கெஞ்சி ஒரு இறக்கத்தை படிச்சுட்டா கூட அந்த தீர்க்கதரிசிக்கு என்ன வந்திருக்கும்? சரி, அவன் என்ன செஞ்சிட்டான்? மனம் திரும்பிட்டான், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான், அவனுக்கு அவர் இறக்கம் செய்யறாருன்னா இவன் இங்க இருக்கிறான். அவன் ஆண்டவரையே தேடல, அவனுக்கு இவரு வழிய போய் நான் கர்த்தர் என்பதை நிரூபிப்பதற்கு நான் உனக்கு சகாயம் செய்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு புரியுது? சிலர் துன்மார்க்கத்திலே தான் இருப்பாங்க, ஆனால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் என்ன செய்ய மாட்டாரு, வேலையில கை வச்சுக்க மாட்டாரு, தொற்றுக்க முடியாது. தொற்றுட்டா நடுத்தருக்கு தான் வந்திருக்கணும். இப்போ அவன் சொல்றான்ல, என்னதான் என்ன சொல்றான், என் பின்னால் இருக்கிறவன் ஆளுக்கு ஒரு கை வச்சா சமையே காணாம போயிருந்தான். அங்க அந்த சூழல்ல நம்மளும் கூட குறை உள்ளவர்களா இருக்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக தேவை என்ன செஞ்சிருக்க மாட்டாரு. நம்முடைய சூழ்நிலையில, விபத்துல, நம்முடைய பிரச்சனையில நமக்கு ஒரு உதவி செஞ்சு நம்மளை காப்பாற்றி மனம் திரும்புவதற்காக வாய்ப்பை தந்திருப்பார். ஆனா நம்ம அதிலே நிலைத்திருந்தோமானால் ஆகப்பிரஜாவுடைய மரணம், அவருடைய மனைவியுடைய மரணம், ஆம்புடைய மனைவியுடைய ஒரு பெரிய சான்று. இவன் கூப்பிடல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவன் என்ன செய்யல? கூப்பிடல, அவர் வழியை உதவி செஞ்ச. வாசிங்க கொண்டு 13 வாசிங்க. அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் இடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதுக்கு ஒரு அடையாளங்கப்பா மகான்களுடைய அறிவியை கூட்டு போட்டு சொல்லுவாரு. முடிஞ்சது. இவங்க போய் அவங்க எதிர்ப்பு எல்லாம் பிடிச்சிட்டு எல்லாம் வெளிச்சிட்டு இருக்கும் போது 18 வாசிக்கலாம். பெண்ணத்தோடு சொல்றான், அவங்க சமாதானத்துக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்தாலும் உயிரோட பிடியுங்கள், நகரத்திலிருந்து வெளியே வந்தபோது அவர்கள் அவரவர் தங்களுக்கு எதிர்ப்பட்டவர்களை வெட்டினார்கள். சீரியர் வெள்ளத்தாத்து போட்டு முறிந்தோடி போச்சு. துரத்தினார்கள். ஓடிட்டான், கூட்டம் கலங்கிட்டு எல்லாம் முடிஞ்சது. இப்போ தீர்க்கதரிசி மறுபடியும் வர்றாரு. 23 24 வாசிங்களா. சீரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து, அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள், அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள், நாம் அவர்களுடைய சீரியாவில் ஒரு ஐடியா போடுறாங்க, நம்ம என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், அவங்களை எப்படி ஜெயிப்பதற்கு ஒரு திட்டம் வகுக்கிறாங்க. வாசிங்க. நாம் அவர்களுடைய சமபூமியிலே யுத்தம் பண்ணினால் நல்லது, அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது நிச்சயம். அதற்காக நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த ராஜாக்கள் ஒவ்வொருவரையும் தங்கள் ஸ்தலத்திலிருந்து மாற்றி அவர்களுக்கு பதிலாக சேனாபதிகளை ஏற்படுத்தி எல்லாத்தையும் சம்பாதிச்சு திரும்ப நம்ம என்ன செஞ்சிருவோம், சமபூமியில என்ன செய்வோம், யுத்தம் பண்ணுவோம்னு அவங்களுக்கு ஒரு திட்டம் நடக்குது. இதை அறிந்து திரும்ப வாசிங்க. இப்போ 22 வாசிங்க. 20 22 பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி பலப்படுத்திக் கொண்டு, இப்பவாது நீ செய்யத்தக்கது இன்னதென்று, இப்பவாது நீங்க செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பாருங்கள். இவ்வளவுதான் சொல்வது. இதை சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும்னா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கணும், முடிவெடுக்கணும். பெரிய மாணவர்களே, அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து விளக்கம் சொல்லி அவர்களுக்கு அவர் அப்படியே புரிய வைக்கிறார். இது ஆண்டவர் இல்லைன்னா அந்த பெணத்தை அழிச்சிருப்பான், நிர்மலம் பண்ணியிருப்பான். இவன் தீர்க்கதரிசி வந்து சொல்றான், இப்பவாது நீ செய்யத்தக்கது இன்னது என்று யோசிச்சு பாருங்கள். வருடம் முழுவதும் உங்களை நடத்தினாரு. நம்ம கூட இருக்கிறவங்க எத்தனை பேர் மறித்து போயிட்டாங்க.
நம்மளாம் நீதிமன்றம் நினைச்சிருக்கிறீங்களா? மனம் திரும்பாமல் போனால் நீங்களும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று லூக்கால சொல்கிறார். 13 நினைக்கிறார். வீட்டில் போய் வாசிக்கிறேன் சொல்றாங்க, நீ செய்யத்தக்கது என்ன என்று பாரும். மறு வருஷத்திலே அவங்க திட்டம் போடுவதற்கு முன்பதாகவே இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டான், எப்பா நீ ஜாக்கிரதையா இரு, நீ இப்போவாது மனம் திரும்பி மறு வருஷம் அவன் என்ன செய்வான் உனக்கு அவங்க திட்டம் போடுறதுக்கு முன்னாடி நினைச்சிருந்தாரு. நான் பேசுறது புரியுதா? அறிவிப்பு கொடுத்து சொல்லிட்டு போயிட்டாரு, நீ ஜாக்கிரதையா என்ன செய்யணும், இருக்க வேண்டிய காலம் அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், உனக்கு ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கிறான். அதே மாதிரி பாருங்க 26 வருஷங்க. மறு வருஷத்திலே சீரியரை லக்கம் பார்த்து இஸ்ரவேலோட யுத்தம் பண்ண ஆபேலுக்கு வந்தான். ஒரு முறை தோத்துட்டான், மறுமுறை வரும்போது அவன் எப்படி வந்திருப்பான் அப்படின்னா, முதல் முறை வரும்போது மகாசேனையோட வந்தான். இப்ப அவனுக்கு எப்படி இருக்கும், ஒரு தடவை நம்ம என்ன செஞ்சிட்டோம், அவன்கிட்ட போய் யுத்தம் பண்ணி தோத்துட்டோம், இப்ப விட்டுறக்கூடாதுடா, அவனை 2ல 1 வாசிக்க. இஸ்ரவேல் புத்திரரும் லக்கம் பார்க்கப்பட்டு தேவையானதை சம்பாதித்துக் கொண்டு அவர்களை எதிர்க்க புறப்பட்டு அவர்களுக்கு எதிரே 2 சிறிய வெள்ளாட்டு வெள்ளாட்டுக்களை போல அவன் அங்கிருந்து பார்த்தா ஏழாவது பார்த்திருப்பான். இவங்க எம்மாத்திரம் நினைச்சு பார்த்திருப்பான். தொடர்ந்து வாசிங்க. தேசம் சீரியரால் நிறைந்து வேதம் அப்படியே சொல்லுது. அதை வந்து அவர் மிகைப்படுத்திலாம் பேசல, அவரு அங்க இருக்கிறது அப்படியே சொல்றாரு. தேசம் சீரியர் பிணதாத்தினுடைய எல்லா ராணுவ சேவகர்கள் நிறைய பட்டு இருந்ததுதான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் மறுபடியும் பண்ணலாம், இவன் ஜெபம் பண்ணானா, இவன் ஆண்டவர் தேடினானா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை தீர்மானது. ஆகையினால நன்மை இருக்கு, ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் என்பதற்காக அவங்க எல்லாருமே நீதிமன்றங்களை நம்ம என்ன செய்ய முடியாது, கருதி விட முடியாது. பிரியமானவர்களே, ஆகாப் ராஜாவுக்கு எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்களேன். இவன் தகுதியே இல்லாதவன்னு சொல்லலாம், நான் சொல்லல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இவன் இந்த செய்த உபகாரத்தை சொல்றாரு, கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால்தான் அழியப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குமே அவர் செய்த நியாயத்தினால இஸ்ரவேல் ஜனங்களே நம்பிக்கை பண்ணல. ஆண்டவர் பாருங்க, அதுல ஒரு நீதிமன்றம் இருக்கிறது. சமகாலத்தில் வாழ்ந்த தேவனை தேடுகிற ஜனங்கள்லாம் உள்ள இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க நினைச்சிருப்பாங்க நம்ம அவங்க ஜோம் இருப்பாங்க, அவங்க ஆண்டவர் தேடி இருப்பாங்க. நீங்க யோசித்து பாருங்களா, இது நடக்குமானா நிச்சயமா நடக்காது. பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த பூமியில தேவன் பல காரியங்களை திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுல சில காரியம் நம்முடைய வாழ்க்கையிலுமே நடந்திருக்கு. மனம் திரும்புவதற்காக உங்களுக்கு ஆண்டவர் நான் கர்த்தர் அப்படின்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்தாம, உங்களை அசிங்கப்படுத்தாம, உங்களை மேன்மைப்படுத்தி உங்களுக்கு வெற்றியை தந்து உங்களுக்கு ஜெயத்தை தந்து பின்னாட்களில் நடக்கக்கூடிய காரியங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துவார். பிரியமானவர்களே, எத்தனை அன்புள்ள தேவன். அவர் சொல்றாரு, கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார், துன்மார்க்கரோ தன் கைகளின் செய்கையினால் என்ன செய்யறானா, சிக்குண்டானா. அவனுடைய கைகளின் செய்கை தான் அவன் பிரச்சனையை உண்டு கொண்டு. பிரியமானவர்களே, வாசியம் நேரம். தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர் சொல்லி இருக்கிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை அவன் பேசுறாரு, ஒரு வார்த்தையும் விடாம அவனுக்கு வந்து சொல்றாரு பாருங்களேன். இதெல்லாம் அவனுக்கு தேவையானா இவன் புரிந்து கொள்ளணும் என்பதற்காக, அல்லது யாக பிரஜைக்கு ஒரு அறிவு வரட்டாங்க. அங்குள்ள ஜனங்கள், அங்குள்ள போர்கள் யாராவது பேசியிருப்பாங்க, டேய் நம்ம மலை பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் அவர் சமபூமியில வந்து சட்டை போட்டு அவங்க ஆட்டு உதவி செய்ய மாட்டான்னு என்ன செய்யலாம், அவன் சீரியல் பேசிட்டு இருக்காங்கிற தகவல்கள் இவன் காதுக்கு வரும் உளவுத்துறை மூலமாக அப்போ வச்சிருப்பான். அதெல்லாம் இவன் சொல்றது, அதை உறுதிப்படுத்துவதற்கு நான் ஆண்டவர்ங்கிறத எத்தனை அழகாய் தெளிவுபடுத்துகிறார். வாசியம். மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர் சொல்லியிருக்கிறபடினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் போதும். அதனால நான் கருத்து நீங்க அறிந்து கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஒப்பு கொடுத்தாரு. இவங்க எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க. மறுபடியும் பண்ணி ஓடுறான். ஓடி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஒளிஞ்சுக்கிட்டவன பதுங்கிடுவான்.
பதின உடனே அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க கூட இருக்கிற ஒரு அந்த வீரர்கள் சொல்லுவாங்க, இஸ்ரவேலின் ராஜாக்கள் ரொம்ப தயவுள்ளவர்கள், ரொம்ப தயவுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேலின் அவங்க உயிரோட வைப்பாங்க. 31 வாசிக்கலாம். அப்பொழுது அவன் ஊழியக்காரன் அவனை நோக்கி, இதோ இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் போதும் சொல்லி ஒண்ணு நேரம் ஃபுல்லா பண்ணி வீட்டுல போய் வாசிங்க. 1 ராஜாக்கள் 18 இருந்து நீங்க வாசிங்க, நல்லா இருக்கும். 20 இதை சொல்றாரு, தயவுள்ளவர்கள் சொன்ன உடனே அவன் கடத்த ஆட்களை அனுப்பி விடுவான். உடனே அவன் ஆகாபாஜ் என்ன சொல்லுவான் பாருங்களா, 32 கடைசியில சொல்லுவான், உமது அடியானாகிய பெனாதாத் விண்ணப்பம் பண்ணுகிறார். என்ன சொல்றான், இஸ்ரவேலின் ராஜாக்களிடத்தில் வந்து என்னை உயிரோட வையும் என்று உமது அடியானாகிய பெனாதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள். அதற்கு அவன், இன்னும் அவன் உயிரோட இருக்கிறானா, அவன் ஏன் 2 தடவை இவனை எழுதியிருக்கான் அழிக்கிறதுக்கு வந்தவன். ஆனா இவன் அவனுக்கு சகோதரன் பேர் வச்சது சரியா தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம கிருபையின் காலம் சொல்றாங்க இல்லையா, இப்போ உள்ள காலத்துல உள்ள காரியங்கள்ல சரியா தப்பான இடத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டாம். தேவன் அவனை எதற்கு நியமித்திருக்கிறாரோ அந்த காரியத்தை நம்ம என்ன செஞ்சணும், தேவன் சொல்லி செய்யணும். இப்ப நீங்க வாசிங்க, அவனை கூப்பிடுவான். அவனை கூப்பிட்டு அவனோட ரதத்துல ஏற்றிடுவான்னு நினைக்கிறேன். ரதத்துல ஏற்றி அவனை ஏற்றிக்கொண்டான். 33 வாசிங்க. அந்த வார்த்தையை கவனிச்சு ஏற்றுக்கொண்டான். இப்ப தீர்க்கதரிசி ஒரு பெரிய சம்பவத்தை சொல்லுவார், அது கீழே இருக்கும். சொல்லி முடிச்ச உடனே அவன் பெரிய வெற்றி தான். இருந்தாலும் ஆண்டவர் அவனை எதுக்கு நியமிச்சு வச்சிருந்தாரோ அந்த காரியத்தை அவன் செய்யல. நீங்க வாசிக்கலாம் 41 வாசிங்க. 20ஆம் அதிகாரம். அது தீர்க்கதரிசி சீக்கிரமாய் தன் முகத்தில் மேலிருக்கும் சாம்பலை தொலைத்து விட்டது. ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை வீட்டில் போய் வாசிங்க. நேராயிற்று. இஸ்ரவேலின் ராஜா அவன் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று அறிந்து கொண்டான். அப்பொழுது இவன் அவன் தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவை நோக்கி, தேவன் சங்காரத்திற்கென்று நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தள்ளி போகும்படி நீ விட்டபடியினால் உன் பிராணன் அவன் ஜீவனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்திற்கு. இவன் மனம் திரும்ப வேண்டியவன், மனமும் திரும்பல. இத எப்படி நடந்து கொள்ளணும், இவனை நான் என்ன செய்யணும் என்று பிடிச்சிட்டான். கூப்பிட்டு வந்தான். வீரோட அவன் வாஸ்துவில் கூப்பிட்டுவான்னு சொல்லிட்டு சகோதரன் சொல்லாம தீர்க்கதரிசி ஒருத்தர் சொன்னான் இல்லையா, 2 முறை பேசினான் இல்லையா, அவனை கூப்பிட்டு கேட்டா அவன் சொல்லியிருப்பான் ஆண்டவர் என்ன சொல்றாருங்கிறத என்ன செஞ்சிருப்பான். அப்ப நடக்க வேண்டிய வழியை யார்கிட்ட கேட்கணும், தேவனிடத்துல கேட்கணும். உங்க இஷ்டத்துக்கு ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறோம், ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறோம். நல்ல கற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. உங்களுக்கு காரியம் வாய்க்கும், நீங்க வெற்றியை பெறுவீங்க, நீங்க ஜெயத்தை பெறுவீங்க, உங்களுக்கு சக்சஸ் ஆகும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க எழுதிக்கூடாது, முடிவு எழுதக்கூடாது. நீங்க அதை தேவனிடத்தில் கேட்கணும், தேவனுடைய ஊழியக்காரத்தில் கேட்கணும். அதுதான் நம்ம கற்றுக்கொள்ளணும். வெற்றி தந்ததுனால, ஜெயத்தை தந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை சங்காரத்துக்கு என்று என் பிள்ளைகளை அழிக்க வந்திருக்கான், நான் அவனை காலி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், நீ தப்ப விட்டுட்டாய். அவன் சலிப்பும் விசனமும் போனானா. 43 வாசிங்க. போதும். இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்ள விரும்புறோம் அப்படின்னா, ஒளியானது வெளிச்சம். ஆண்டவர் நம்ம கூட பேசும்போது நீங்க வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19, 20. ஒளியானது அவர் சொல்றாரு தெளிவாய். ஆண்டவர் இந்த பூமியில வாழும் பொழுது சொன்னார் ஒளியானது, அவரை குறித்தே சொன்னாரு. இப்போ சத்தியம் உங்களுக்கு பிரசங்கம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் உங்களை நோக்கி கடந்து வருது. கடந்து வரும்போது நீங்க அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கு அப்படின்னா, அதன் மேல நமக்கு நாட்டே இருக்கு. என்னுடைய கிரியைகள் பொல்லாததா இருக்கு, நான் அதை விரும்புறேன், நான் அதை செய்ய வாஞ்சிக்கிறேன், அதிலே நிலைத்திருக்கிறேன் அப்படின்னா தொடர்ந்து வாசிமா. அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது. ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம் ஃபர்ஸ்ட் துவக்கம், அதனுடைய துளிர்ச்சி என்னன்னா
உங்களுடைய விருப்பம் தான் பிரியமானவர்களே. 30:19 நினைக்கிறேன். உபாகமம் வாசிங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வருஷத்தினுடைய துவக்கத்தில் வந்து நிற்கிறோம். வருஷத்தினுடைய முடிவில் வந்து நிற்கிறோம். புதிய வருஷத்தினுடைய துவக்கத்தினுடைய வாசல் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆம் பிரியமானவர்களே, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒளியை பார்க்கிறோம் இருளை விரும்புகிறது அதிக ஆக்கினை தீர்ப்புக்கு. ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சிட்டோம்னா நம்ம மாறிடும். பிரியமானவர்களே, உங்களுடைய விருப்பம் உலகத்தின் பேரிலும் சிற்றின்பத்தின் பேரிலும் இருக்குமானா இந்த சத்தியத்தை கேட்பதில் அல்லது பிரசங்கத்தை கேட்பதில் தேவனுடைய வார்த்தையை கேட்பதில் ஏனோ தானோ என்று நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அதுதான் அர்த்தம். எதை உங்களுடைய விருப்பம் இப்ப எங்க இருக்கு, எதை சார்ந்து இருக்க போகுது? அகப்பிரஜா துன்மார்க்கன் தான், விக்கிரக ஆராதகன் தான், தன்னை விட்டு போட்டவன் தான். அவனை போல அதாவது உம்ரியை விட இவன் என்ன செஞ்சுட்டான்? அவனை வரலாறு எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சது, தனக்கு முன்னால இருந்த எல்லா வாழ்க்கையும் ஓட்டலாம் தான் வருவாங்க பின்னாட்கள்ல. இப்போ சத்தியத்தை உங்களுக்கு ஆண்டு சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யணும். வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். வெற்றி கிடைச்சதுனால உங்க இஷ்டத்துக்கு என்ன செஞ்சிடாதீங்க. எந்த காரியத்தையும் புதிய வருஷத்துக்குள்ள போக போறோம். சரி, அப்படியே ரொம்ப பேசிக்கிறது. ஆமா, வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது உதவிகளின் பேச்சோ சகல பிரயாசத்தினாலும் நீதிமொழி 14:27 சகல பிரயாசத்தினாலும் 23:14-23 உதடுகளின் பேச்சோ சொல்றாரு, உதடுகளின் பேச்சோ வறுமையை தரும் மட்டும் சொல்லல, வறுமையை மாத்திரம் தரும். நிறைய இருக்கு வறுமை வருவதற்கு, தரித்திரம் வருவதற்கு அநேக காரியங்கள் உண்டு. அதில் இதுவும் ஒன்று. ஆனா பேசினா நீங்க எந்த நன்மையும் பெற முடியாது. பிரியமானவர்களே, திருச்சபைக்கு எதிரா, ஊழியர்களுக்கு எதிரா, உறவுகளுக்கு எதிரா, உங்க பெற்றோருக்கு எதிரா, அப்புறம் உங்களுக்கு மேலதிகாரிக்கு, மூப்பர், இப்படி உங்க வயதில் முடிந்த மாமா யார் நான் முன்னாடி ரொம்ப ரொம்ப யாராவது என்ன பேசினாங்கன்னா அந்த அடுத்த செகண்ட்ல பேசுறாங்க. ஆமா, ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஞாபகத்தை கொடுத்திருந்தார். ஏசாயா 50:4 எனக்கு ரொம்ப சொந்தமாயிடுச்சு. இருந்தாலும் நான் என்ன சொன்னா அதை உலகத்தையும் பயன்படுத்துறேன். ஆவிக்குரிய காரியத்துக்கு நீ செய்கிறது என்னது என்று என்ன செய்யும் யோசித்து பாருங்க. தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டு போறான், இவர் என்ன செய்யறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. இப்போ ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதை வாசிக்கலாம். அந்த வசனத்தை எல்லாரும் கொஞ்சம் 3:19 யோவான் 3:20 19 தான். ஒளியானது வந்திருந்தோம் இருக்கிறபடியால் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதா பிரியமானவர்களே. உங்களுடைய ஆசை எதை பற்றி இருக்கிறது? உங்களுடைய விருப்பம். அதான் சங்கீதம் 103:17-18 நம்ம வாசித்தோம். அவருடைய கட்டளையின்படி செய்து, அவருடைய உடன்படிக்கையின்படி செய்து, அவருடைய வாசிங்க 17-18 கட்டளை கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் பயந்தவர்கள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் இருக்கிறது. உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய விரும்புகிறார் அப்படின்னு சொல்லலாமா? விரும்புகிற உங்க மேலதான் அவருடைய கிருபையும் அவருடைய நீதியும் இருக்கும். அவருடைய நீதி பெரிய ஆகப்பிரஜாக்கே அவர் என்ன செஞ்சாரா? கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் நடந்த சமூக பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலுமே வெற்றி வந்துட்டுங்கிறதுக்காக, ஜெயத்தை தந்தார் என்பதற்காக, ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்துட்டார் என்பதற்காக நாம் எல்லாரும் நீதிமன்கள். அவருடைய விசுவாசத்தினால, தேவனுடைய ரத்தத்தினால நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நம்முடைய விசுவாசத்தினால ரோமர் 5:1-5:9 இப்ப எடுப்போம். நான் வீட்டுக்கு வாசிப்போம். நம்ம நீதிமன்றம் பட்டு இருக்கிறோம். ஆகையினால அது அந்த தயவுல நம்ம நிலைத்திருக்கிறதுக்கு தேவனுடைய கிருபையை கேட்டு நம்ம பெற்றுக்கொண்டு தேவனோடு கூட உறவாடி நம்ம அவரோடு கூட பழகி அவருடைய காரியங்களை நம்ம மேற்கொண்டு கேட்டு பெற்று தேவனுடைய ஆலோசனையை நீங்கள் நடக்கும் பொழுது பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய சகலவற்றை துன்மார்க்கனுக்கே அப்படி செய்தாருன்னா எலியாவை எப்படி போஷித்தா தெரியுமா? தேசம் முழுவதும் பஞ்சம்,
காலையிலையும் சாயங்காலமும் இறைச்சியும் ஒரு ரொட்டியும் வந்திருக்கு பிரியமானவர்களே. நான் நினைக்கிறேன் எக்ஸ்போர்ட் அந்த தேசத்தில் சமரியாளுக்கு நிச்சயமா வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அது யூதாவில் வந்து கூட நிச்சயிருக்கும். அவங்க ஒரு காரில் கொண்டு வந்து கொடுத்தா நிச்சயமாக அவங்களுக்கு போதாதுன்னு நினைக்கிறேன். சில காரியங்கள் கொண்டு வந்து நிச்சயிருக்கும். எப்படி கொண்டு வந்ததுன்னு தெரியல. கவரில் போட்டு கட்டி நம்ம மாதிரி அன்னைக்கு கேரி பை இருந்துச்சா, சரி அது இன்னொரு நாள் கேரி பை இருந்ததா, அது எப்படி எட்டு வந்தது, காலையில் எட்டு வந்ததா, எத்தனை வேலைக்கு அது தப்பி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பின்னால பார்க்கலாம். அவனையே ஆகாப் ராஜாவையே இப்படி நன்மையை செய்து நான் கர்த்தர் என்று அவர் காண்பிப்பாரானால் உங்களையும் என்னையும் வச்சு அவர் தேவன் என்பதை நிரூபிப்பதற்கு, அவர் தான் கர்த்தர் என்பதை நிரூபிப்பதற்கு நம்மை பயன்படுத்தும் பொழுது அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய ஐஸ்வர்யமும் அவருடைய கிருபையும் தயவும் எத்தனை அதிகமாக வெளிப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது வெளிப்படும் பிரியமானவர்களே. நம்ம அதுக்கு தகுதி உள்ள நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லா கண்களும் இருக்கலாமா? இந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்தார். வருஷத்தினுடைய கடைசியில் வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்களா? இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய சித்தம் செய்ய வேண்டும். உங்களுடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களுடைய சித்தத்தை செய்வதே அதற்காகவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய சித்தம் நீங்க செய்யணும். அவருடைய சித்தத்தை நாம் அறியணும். பிரியமானவர்களே, அந்த சித்தத்தை அறியக்கூடிய கிருபை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தரவர் உண்மையும் வாஞ்சையும் நீதியும் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. அதை பெற்றுக்கொள்ள இப்பொழுது நீங்கள் ஆயத்தமா? உன் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னையும் ஏற்றுக்கொள்வீரே. உன் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னையும் ஏற்றுக்கொள்வீரே. சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும், சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் தாங்கி தயார் பாடுவேன் நன்றி. தாங்கி தயார் பாடுவேன் நன்றி. ஆமாண்டவரா, இறைவனை தாங்கி நீ தயவாய் இதுவரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு வந்து ஆண்டவரா. இப்பொழுது ஆண்டவரா, நாங்கள் ஒளியை விரும்ப வேண்டும் ஆண்டவரா, சத்தியத்தை விரும்ப வேண்டும் ஆண்டவரா, வார்த்தையை விரும்ப வேண்டும் ஆண்டவரா. என்னுடைய விருப்பமே ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளவனாய், ஆக்கினை தீர்ப்புக்கு வெளியே உள்ளவனாய் மாற்றுகிறதா. விடுதலை பண்ணுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரா. வெற்றியை தருகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரா. நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் ஆண்டவரா, நீரோ உண்மையிலவராய் இருக்கிறீர். இந்த கிருபையை எங்களுக்கு தந்து நீ வழிநடத்தும் ஆண்டவரா. இதோடு பேசியிருக்கிறேன். அதற்காக உனக்கு இதயம் கனிந்த நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரா. பரிசுத்தமுள்ள தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். எல்லாரும் சோதனை பண்ணுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரா, நன்றி தகப்பனே. ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததா? யாராவது ஒருவர் சத்தத்தை விட்டு ஜெபிக்கலாம்.